வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்து இன்றோடு 1 மாதம் நிறைவடைகிறது. இந்த 1 மாத காலத்தில் நிலைமை எந்த அளவுக்கு சீரடைந்தது என்கிற கேள்வி எழுகிறது. இன்றைக்கும் ஏடிஎம்களின் வாசல்களில் மக்கள் நிற்கிறார்கள். ஆனால் பிரதமர் ஊழல், தீவிரவாதம், கருப்பு பணத்துக்கு எதிராக மிகப்பெரிய வேள்வி இது, இந்த வேள்வியில் நாட்டு மக்கள் விருப்பத்தோடு பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவிக்கிறார். குறுகிய கால வலி, ஒரு குறைந்த கால வலி, சிரமம், நீண்ட கால நன்மை நாட்டிற்கு என்ற கருத்தை பிரதமர் சொல்கிறார். எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் வெளியே இது ஒரு கருப்பு தினம் என்ற கருத்தை தெரிவித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்காலிக வழி, நீண்டகால பலன் என்று பிரதமர் சொல்வது ஏற்கத்தக்க ஒரு கருத்தா? இந்த 1 மாத காலத்தில் நிலைமை எந்த அளவுக்கு சீரடைந்திருக்கிறது? 1 மாத காலத்துக்கு பிறகும் வங்கிகளில், ஏடிஎம் வாயில்களில் ஏன் கூட்டம் நிற்கிறது? கருப்பு பணம் எந்த அளவிற்கு இந்த காலத்தில் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகள் எழுகின்றன. விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் எம்ஆர் ஜெமிலா அவர்கள், பேராசிரியர், பொருளாதார பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்கள், வங்கி அதிகாரி திரு சிபி கிருஷ்ணன் அவர்கள், பிஎம்எஸ் தொழிற்சங்கத்தின் நிர்வாகி திரு முரளி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். திரு கிருஷ்ணன், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். 1 மாதத்துக்கு முன்னால் இதே அமர்வில், இதே நேரத்தில் அமெரிக்க தேர்தல் முடிவுகள், அதை எதிர்பார்த்து அதை விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்த நேரத்தில் அதை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இந்த அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு பல மணி நேரம் நாங்கள் அதை தொடர்ந்து விவாதித்தோம். அப்போ மக்கள் உடனடியாக, மக்களுக்கு இது சிரமமாக இருக்குமா, என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற 2 விதமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருந்தன. அப்போது ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் விஜயசங்கர் இருந்தார். அது வந்து இது ஒரு துக்ளக் தர்பார் அப்படின்ற கருத்தை சொன்னார். பத்ரி அவர்கள் இல்லை, இது பலன் தரும் அப்படின்ற கருத்தை அந்த நேரத்தில் உடனடியாக பதிவு செஞ்சாங்க. அப்போது ஏடிஎம்களில் சில அரை மணி நேரத்திற்குள்ளாகவே ஏடிஎம்கள் வாசலில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்னாங்க. அவர்களிடம் எங்கள் செய்தியாளர்கள் கேட்டபோது இதை பெருவாரியாக வரவேற்றார்கள் மக்கள். கருப்பு பணத்தை இதை ஒழிச்சிரும், மோடி ஒரு பிரமாதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ற கருத்தை அன்றைக்கு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு 2-3 தினங்களுக்கு பின்னால் மக்களுடைய குரல் என்பது வேறு வகைகளில் ஒலிக்க தொடங்கியது. தங்களுடைய அன்றாட சிரமம், வாழ்க்கை முடங்குது, இயல்பு வாழ்க்கை பாதிக்குதுன்ற குரல்கள் வந்தது. இப்போ 1 மாத காலம் ஆகியிருக்கு. ஒரு வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவராகவும் ஒரு பிரஜையாகவும் இந்த 1 மாத காலத்தில் நடந்ததை சுருக்கமாக சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்கிறதா? இது பெரிய அளவிலான மாற்றத்தை, நன்மைக்கான விதையை இந்த 1 மாதத்தில் போட்டிருக்காங்களா? நான் முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன், அதாவது நான் வந்து இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்துடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர், ஊழியர்களை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வரேன், வங்கியை ரெப்ரசன்ட் பண்ணி இல்லை. இந்த 1 மாத காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது மக்கள் வந்து ஏதோ தீந்துரும், நாளைக்கு தீந்துரும், நாளைக்கு மறுநாள் தீந்துரும் அப்படின்னு சொல்லி பொறுத்துட்ருக்காங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை. நேற்றைக்கு ஆர்பிஐ கவர்னருடைய அந்த உரையை பார்த்துருப்பீங்க, டெப்டி கவர்னர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. 11.5 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து வங்கிக்குள் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்பது வந்துடுச்சு. அவங்க எவ்வளோ வந்து சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 3,81 lakh crores. அப்போ ஒரு 33% தான் எவ்வளோ தூரத்துக்கு நோட்டுகள் உறிஞ்சப்பட்டதோ அதில் ஒரு 33% தான் வந்திருக்கு. அது மக்களுக்கு மிகப்பெரிய துயரை உருவாக்கியிருக்கு. 100க்கும் மேற்பட்ட மக்கள், சாதாரண மக்கள் வந்து இறந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 4 மரணங்கள் இன்றைக்கு மதுரை கனரா வங்கி வாசலில் இறந்த அண்ணாமலை உட்பட சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 4 பொதுமக்கள் இறந்திருக்காங்க. 11 வங்கி ஊழியர்கள் இறந்திருக்காங்க. 4 பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இறந்திருக்காங்க, 7 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்திருக்காங்க. மக்கள் வந்து இன்றைக்கி கூட வங்கியில், நான் பணிபுரிய வங்கி அல்லது மற்ற வங்கியில் போய் கேட்டிங்கன்னா வராங்க, 2000 ரூபாய் நோட்டு தான் கொடுக்குறோம், முகம் சுளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, கடிஞ்சிக்கிறாங்க. அந்த 2000 ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு போய் பிச்சைக்காரங்க மாதிரி அலையிறாங்க. 100 ரூபாய் கிடைக்கல, 500 ரூபாய் கிடைக்கல. திரும்ப திரும்ப அரசாங்கம் வந்து, மத்திய அரசாங்கம் சரி, ரிசர்வ் வங்கியும் நாங்கள் தேவையான அளவுக்கு பணம் கொடுத்துட்டோம், தேவையான அளவுக்கு பணம் கொடுத்துட்டோம்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு மக்கள் மத்தியில் வங்கி ஊழியர்களுக்கு எதிராக மக்களை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. வியாபாரம் என்பது படுத்து விட்டது. அது எப்போ நிமிர்ந்து நிற்கும் தெரியல. திருப்பூரோ அல்லது வந்து மோர்பியோ அல்லது ஆக்ராவோ, இங்கெல்லாம் லட்சக்கணக்கான சாதாரண மக்களுக்கு
அத்துக்கூலிகளுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு. இந்த எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 50 நாட்களில் மட்டும் நோட் பிரிண்டிங்க்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு 16,800 கோடி ரூபாய், பிஸ்னஸ் இம்பேக்ட் லாஸ் வந்து ஒரு 61,500 கோடி ரூபாய், வங்கிகளுக்கு புதிய வியாபாரமோ அல்லது மற்றதோ வராதனால ஒரு 35,000 கோடி ரூபாய், மக்கள் கியூவில் நின்று அதனால் இழந்த அந்த வருவாய் கூட்டினா ஒரு 15,000 கோடி ரூபாய், 1,28,400 கோடி ரூபாய். இது வந்து சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்ற அந்த இண்டிபெண்ட் ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி எக்கனாமிக் டைம்ஸில் வந்த செய்தி. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு இழப்பை தாங்கி, இவ்வளவு உயிர் பலியை தாங்கி இந்த மக்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆரம்பிக்கும் போது நாங்கள் கருப்பு பணம்னாங்க, அப்புறம் கள்ள பணம்னாங்க, அப்புறம் டெரரிசம்னாங்க. இன்றைக்கி சுத்தமாக மாறிப்போச்சு. நான் பிரதமருடைய முழு ஸ்பீச்சை திரும்ப ஒரு தடவை இங்கே வரதுக்கு முன்னாடி முழுசாக படிச்சுட்டு வந்தேன். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி என்ன சொன்னார்னு ஹிந்துவில் 9ஆம் தேதி ஃபுல் டெக்ஸ்ட் வந்திருக்கு. அங்கே எங்கேயுமே கேஷ்லெஸ் எக்கானமி பற்றியோ லெஸ் கேஷ் எக்கானமி பற்றியோ ஒரு பென்ஷன் கூட இல்லை. இன்றைக்கி முழுக்க முழுக்க கேஷ்லெஸ் எக்கானமி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பேசுகிறாங்க? இது ஏன் வந்து அஜெண்டாவை மாறுது? அது ஏன் நோட்டுகள் மக்கள் மத்தியில் வரல? இப்படி பல கேள்விகள் இருக்குது. மக்கள் கடுமையான துயரத்தில் இருக்கார்கள். தங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வருமா அப்படிங்கிறத நோக்கி ரொம்ப கவலையோட இது ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்த மக்கள் கூட இது எதுவும் நடக்காதுன்ற ஒரு பெரும்பான்மையான மனநிலைக்கு வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கன்னு. சரி, இது உங்களுடைய பார்வை. திரு முரளிகிருஷ்ணன், நீங்களும் ஒரு தொழிற்சங்க தலைவர், உங்களுடைய பார்வை என்ன? ஒரு மாத காலத்தில் இன்னமும் வங்கி வாசல்ல கூட்டம் இருக்கிறது, பணம் கிடைக்கலன்னு சொல்லி மக்கள் பரிதவிக்கிறாங்க, ஏடிஎம்கள் மூடப்படுகிற காட்சியை நாள்தோறும் பார்க்கிறோம். இது போதுமான அளவுக்கு இன்னும் சப்ளை இல்லாமல் போனதுக்கு திட்டமிடுதல் அப்படின்ற ஒன்றில் நேர்ந்த குறைபாடு அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா, இல்லை தெரிந்தே வேண்டுமென்றே இது இந்த சஃபரிங்ஸ் இருக்கணும், இதன் மூலமாக நன்மை வரும் அப்படின்ற ஒரு நிலை அது காரணமா? அதாவது முதல்ல இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் வந்து இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து இந்த தேசத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேசத்தை முன்னேற்றத்திற்காக இந்த தேசத்தை முன்னேற்றம் செய்வதற்காக வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு வேள்வி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேள்வி போன்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல வந்து இந்த நாடு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து வங்கி பணியாளர்களுக்கு மட்டும்தான். அந்த வகையில் வந்து நான் வந்து கிருஷ்ணன் சார் அவர்கள் மூலியமாக வந்து வங்கி பணியாளர்களுக்கு வந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர் வந்து சொல்லக்கூடிய அவருடைய வாதங்கள் எல்லாமே வந்து அவருடைய பொலிட்டிக்கல் பாஸினுடைய பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அவர். ஏனென்று கேட்டால் இன்றைக்கி வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து இயல்பாகவே வந்து ஹியூமன் பீயிங் வந்து தே வில் ரெசிஸ்ட் த சேஞ்ச். எப்போவுமே சேஞ்ச் இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். சேஞ்ச் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. அந்த மாற்றம் அப்படிங்கிற ஒன்று வந்து மாறுதலுக்கு உட்பட்ட அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து உடனடியாக வந்து யாருக்கும் மனசு வராது. அப்போ அந்த மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் வந்து பழைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. இன்றைக்கி யாரும் கஷ்டப்படலை அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கி இதை அமுல்படுத்தின பிரதம மந்திரி ஆகட்டும், நிதியமைச்சர் ஆகட்டும், இல்லை அதிகாரிகளாகட்டும் யாருமே வந்து இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லலை. இன்றைக்கி பப்ளிக்ஸ் கஷ்டம் தான் படுறாங்க. பட் வந்து இந்த கஷ்டங்கள் வந்து நீண்ட கால ஒரு பயனுக்கு வந்து பிரயோஜனமா கஷ்டப்படுறாங்க அப்படின்றத யாரும் மறுக்கல. கஷ்டம் இருக்குன்றத முதல் நாளும் சொன்னாங்க, பின் நாட்களும் சொல்றாங்க, இன்றமும் சொல்றாங்க. ஆனால் இந்த வலி என்பது சிறியது, இந்த வலி என்பது ஒரு சாதாரணமான அளவில் கடந்து போகக்கூடிய ஒன்று அப்படின்னு இந்த தாக்கம், பாதிப்பு, வலி அப்படின்னு சொல்றதுடைய அளவை மெஷர் பண்றதுல பிரச்சனை இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க இது மிக கடுமையான வலி, உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை காட்டிலும் பாதிப்புகளை அதிகமாக தரக்கூடிய வலி அப்படின்ற கருத்தை எதிர்முகாம் சொல்லுது. ஆனால் ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து இது தற்காலிக வலி, நீண்டகால பலன் அப்படின்ற கருத்தை சொல்றீங்க. இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்கிறது? ரொம்ப சாதாரணமான விஷயம் சார். அது இன்னைக்கு வந்து 14 லட்சம் கோடி ரூபா வந்து மொத்தம் 86% வந்து ஹையர் டினாமினேஷன்ஸ் வந்து வெளியில் போயிருக்கு. அதில் வந்து இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் 11.50 lakhs வந்து உள்ளே வந்திருக்கு. சாதாரணமாக இன்றைக்கி வந்து 3 லட்சம் கோடி ரூபா இன்றைக்கி டேட்டும் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 30ஆம் தேதி வரைக்கும் இனிமேல் வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய, அவரே கேளுங்களேன், அவரே சொல்லுவார், வங்கியினுடைய பிரதிநிதியே சொல்லுவார், இன்றைக்கி வங்கியில் டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்தினுடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த 3 லட்சம் கோடி ரூபா 4 லட்சம் கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு வந்து ஒரு லாபம் தான். அது
இன்னைக்கு கருப்பு பணமாக பதுக்கி வைக்கப்பட்ட பணம் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கத்திற்கு லாபம். அது வந்து இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அதாவது டிஜிட்டலைசேஷன், இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து உடனே வந்து இந்த வாதம் வந்து முன்வைக்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து 70% வந்து விவசாயம் சார்ந்த நாடு. இன்னைக்கு வந்து பெரிய அளவில் எங்கேயுமே வந்து நம்ம நெட்டு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு போகல. அதனால வந்து இந்த டிஜிட்டல் இது வந்து சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை கொண்டு போறாங்க. அப்போ என்னைக்கு தான் நம்ம முன்னேறது? அதை வந்து இவங்களுக்கு கேட்குறேன், என்னைக்கு நம்ம முன்னேறது? இந்த மாறுதலுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து சாதாரண மக்கள் வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து சாதாரண மக்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை வந்து கருத்தில் கொண்டு நாட்டினுடைய முன்னேற்றத்தை முன்னேற செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இன்னைக்கு சபையில இருந்து சத்தம் போட்டு கூக்குரலை போட்டு செஞ்சு அவங்களுடைய வாதங்களை முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அது யோசனையும் சொல்ல மாட்டாங்க. அத்வானி நீங்க சொல்ற கருத்தை திரு எல்கே அத்வானியை மறுக்கிற விதமா சொல்றார். அவங்க சொல்லலாமா? திரு எல்கே அத்வானியை வந்து பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொள்வது யார் அப்படின்றது உங்க பார்வைக்கும் திரு எல்கே அத்வானி அவருடைய பார்வைக்குமே மாறுபட்ட கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொருளாதார பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்கள்ட்ட நான் கேட்கிறது, திரு முரளிகிருஷ்ணன் சொன்னதிலிருந்தே 3 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, தேசத்தின் முன்னேற்றத்திற்காக இது செய்யப்படுகிறது. 3 லட்சம் கோடி, அதாவது 14 லட்சம் கோடி வெளியில இருக்கு புழக்கத்தில் இருந்த பணம் அப்படின்னா அதுல 11 லட்சம் பக்கம் வந்துடுச்சு, வங்கிகளில் டெபாசிட் ஆயிடுச்சு. இன்னும் 3 லட்சம் கோடி தான். அந்த 3 லட்சம் கோடியிலும் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் டெபாசிட் ஆகிறது குறையுது. எனவே அந்த பணம், கள்ளப்பணம் வங்கிக்கு திரும்பாமல் போவதன் மூலமாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அல்லது தேசத்தின் கட்டுமானத்துக்கு ஒரு லாபம் பயக்கும் அப்படின்ற பார்வையை ஒன்று முன்வைக்கிறார். இரண்டாவது, டிஜிட்டலைசேஷன் அப்படின்ற ஒன்றை, டிஜிட்டல் எக்கானமியை நோக்கி போகிறது அப்படின்ற ஒன்றை ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கிறாங்க? எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களும் முன்னேறணும் இல்லையா அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். இந்த 2 பற்றி உங்களுடைய பதில் என்ன? இல்லை, முதல் அந்த தேசத்தின் நன்மையை வந்து எப்படி அளவிடுறதுங்கிறத வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க வந்து என்ன எதிர்பார்த்தாங்க இதன் மூலியமா அப்படிங்கிறது. பிரதமர் வந்து முதல் நாள் நவம்பர் 8 அன்னைக்கு பேசினப்போ கருப்பு பணம் தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பு பணம் தான் இதனுடைய நோக்கம்னாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு நான் அப்புறம் வரேன். கருப்பு பணம் இதனுடைய நோக்கம்னா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண அஃபிடவிட்லேயும் அதை சொல்லியிருக்காங்க. 14 லட்சம் கோடி இல்லை, பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண ஃபிகர் வந்து 15.44 லட்சம் கோடி ரூபாய் சர்க்குலேஷனில் இருக்கிறது. 500 ரூபாயும் 1000 ரூபாய் நோட்டும் 86% எண்ணி ரேஷியோவில். இந்த 15.44 லட்சம் கோடி ரூபாயில் 25லிருந்து 30% வராது, வங்கிக்கு திரும்ப வராது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதாவது 3லிருந்து 4 லட்சம் கோடி வரைக்கும் கருப்பு பணம் இருக்குது, அது வந்து வங்கிக்கு வராது, டெபாசிட்டா வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அதை ஒட்டி வந்து நிறைய விவாதங்கள்லாம் நடந்துச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, மத்திய அரசுக்கு டிவிடெண்டாக கொடுக்கறதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த 15.44 லட்சம் கோடியும் வந்துருச்சு பேங்க்குக்கு. நான் சொல்றேன் கணக்கு சொல்றேன். இல்ல டிசம்பர் 6ஆம் தேதி நேத்திக்கு ஆர்பிஐ கணக்குப்படி அதான் சார் 11.5 கோடி வந்து மீதி 3 லட்சம் கோடி வெளியில இருக்கு. இல்ல சார், 11 டெப்டி கவர்னர் சொன்னது, காந்தி சொல்லியிருக்கிற ஃபிகர் வந்து 11.85 லட்சம் கோடி. மணி இன் சர்க்குலேஷன்ங்கிறது M1ன்னு ஆர்பிஐ வந்து நிர்ணயிக்கிறாங்க. M1ங்கிறது என்னன்னா, மக்கள் கையில் சுழற்சியில் இருக்கக்கூடிய பணம், டெபாசிட்ஸ் வித் பேங்க்ஸ், ரிசர்வ், இது 3 சேர்ந்தது. ரிசர்வ் வந்து நவம்பர் 8 அன்னைக்கு சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 4%. அதன்படி பார்த்தீங்கன்னா 4.06 லட்சம் கோடி ரூபாய் வந்து ரிசர்வ் வங்கிகிட்ட வந்து டெபாசிட்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதில் ஒரு 86% எடுத்துக்கங்க, 500 ரூபாயும் ஹை டினாமினேஷன் நோட்டு, அதில் ஒரு 86% எடுத்துட்டிங்கன்னா 3.49 லட்சம் கோடி ரூபாய். அது ஏற்கனவே அங்கே இருக்குது, வங்கியிலே, ரிசர்வ் வங்கியிலே இருக்குது. அடுத்தது வங்கிகிட்ட டெபாசிட்ஸ் இருக்கும். வங்கிகிட்ட நம்ம இப்போ ஆன் டிமாண்ட் சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருப்போம் இல்லைங்களா, அது வந்து எழுத்துல இருந்த பணத்தை விடவும் அதிகமான பணம் இப்பவே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சொல்றேன், இங்க பாருங்க, அதுல டெபாசிட்ஸ்ல வந்து 70,000 கோடி இருந்தது. அதுல ஒரு 20,000 மைனஸ் பண்ணோட 50,000 crore ஆல் டுகெதர் 11.85 இது எல்லாத்தையும் சேர்த்தா 15.34 லட்சம் கோடி ரூபாய் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ வெளியே இருக்கிறது இந்த மொத்த சர்க்குலேஷன் மணியில் 15.44 லட்சம் 10,000 கோடி தான் இருக்குது. 30 நாள் சென்ற முறை நம்ம விவாதம் பண்ணும்போது நான் சொன்னேன், என்னுடைய ஹஞ்சு மொத்த பணமும் வங்கிக்கு வந்துடும் அப்படின்னா, நீங்கள் இந்த 31 டிசம்பர் பார்க்கலான்னு. நீங்கள் 31 டிசம்பருக்கே போகணும்னா இப்பயே வந்துருச்சு. அப்போனா இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண அஃபிடவிட்டில்
3லேருந்து 4 லட்சம் கோடி ரூபாய் வந்து ரீட்டைன் ஆகும்னு சொன்னது வந்து பொய். இவங்க எதிர்பார்ப்பு பொய். இதில் அடிப்படையில் இன்னொரு பொய் என்னன்னாங்க, கருப்பு பணங்கிறது பணமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே மிக மிக பெரிய பொய். 40 கமிட்டி வந்து இது வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த 70 வருஷத்தில் இந்தியாவில் கருப்பு பணத்தை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு மத்திய அரசு 40க்கு மேலே கமிட்டிகள் போட்டிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்த கமிட்டி ஒயிட் பேப்பர் ஆன் பிளாக் மணின்னு அவங்க வந்து கருப்பு பணம் என்னென்ன வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொத்துக்களாக தான் இருக்குது. சரி, நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிருக்கீங்க, டிஜிட்டல் எக்கானமிக்கு திரும்ப வரலாம். திரும்ப முரளிகிருஷ்ணன் அவர்கள்ட்ட நான் போறேன். திரு முரளிகிருஷ்ணன், பேராசிரியர் ஜோதி சிவஞானம் நீங்க சொல்ற கருத்தை மறுக்கிறார். கருப்பு பணம் அல்லது மொத்த புழக்கத்தில் இருக்கிற பணத்துல ஒரு கணிசமான ஒரு தொகை கருப்பு பணமா இருக்கு, அந்த கருப்பு பணம் வங்கிக்குள்ள திரும்ப வராமலே போய்விடும் அப்படின்னு சொன்னதும், நீங்க சொல்ற இந்த 3 லட்சம் கோடி வங்கிக்கு வெளியே போயிடும், கணக்குக்குள்ள வராம போயிடும் சொல்றதும் உண்மைக்கு மாறான ஒரு தகவல். என்ன பணம் இருந்ததோ அவ்வளவு கருப்பும் வெள்ளையாயிடுச்சு, அல்லது என்ன ரொக்கமாக இருந்ததோ அவ்வளவும் வங்கிக்குள்ள வந்துருச்சு. எனவே இந்த ஆர்கியூமெண்ட்ன்றதே தவறு அப்படின்ற பார்வையை சொல்றார். அதை நீங்க மறுக்க விரும்புறீங்களா? அதாவது ஒரு பொருளாதார பேராசிரியர், அவருக்கு தெரியாதது கிடையாது. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து நம்மளுடைய எக்கானமியே வந்து ஒரு டிசிப்ளின்டு எக்கானமியாக இல்லை, ஒரு பேரலல் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டே இருந்திருக்கு நம்ம நாட்டில். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து 100% வந்து வங்கியின் மூலமாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு கட்டாயத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம உருவாகி இருக்கணும். நம்ம அந்த கட்டாயத்தை தான் வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த கட்டாயத்தை வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. நீங்க சொல்றது ரெண்டாவது பாயிண்ட். அதாவது வழி வந்து டாக்ஸ் பேயர்ஸ் ஒரு நிமிஷம், ரெண்டு விஷயத்தை நீங்க வந்து கோல் போஸ்ட்டை மாத்துறது மாதிரி எனக்கு படுது. அதாவது பேரலல் எக்கானமியா இருக்கு, எல்லாவற்றையும் வங்கி பரிவர்த்தனைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது வேறு. ஆனா இந்த பாயிண்ட் 86% புழக்கத்தில் இருந்த பணம், அதுல 14.5 லட்சம் கோடி புழக்கத்தில் இருந்தது. அதுல இருந்ததுல 3 லட்சம் கோடி வரையிலும் எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? ஒரு 30%, 20லிருந்து 30% கருப்பு பணம் வங்கிக்குள் வராது. அதுதான் இதனுடைய முதன்மையான இலக்கா இருந்தது. டிமானிட்டி, பழைய நோட்டு செல்லாது, புது நோட்டு செல்லும் அப்படின்னு சொன்னதோட நோக்கம் 3 லட்சம் கோடியாவது இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியேறும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி வெளியேறல அப்படின்னு அவர் சொல்றார். எல்லா பணமும் வங்கிக்கு வந்துருச்சு, எல்லா கருப்பும் வேற வார்த்தைகளை சொன்னா வெள்ளை ஆயிடுச்சு அப்படின்ற பார்வை சொல்றாரு. அதை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதை மறுக்கிறேன் நான். ஏன்னு கேட்டா இது வந்து வெறும் கருப்பு பணத்தை மட்டும் ஒழிப்பதற்காக எடுத்த நடவடிக்கை கிடையாது. இது அதில் ஒன்றும் முடியறதில்லை. இன்னைக்கு வந்து வெளிநாட்டு சக்தியினால, குறிப்பாக வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து நம்ம தீவிரவாதிகளுக்காக கொடுக்கப்படுகின்ற கள்ளப்பணம், அது ஃபேக் கரன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 20% வரைக்கும் ஃபேக் கரன்சிஸ் உள்ள இருக்கிறதாக வந்து ஆர்பிஐயோட தகவல் இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு அந்த ஃபேக் கரன்சிஸ் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணமே இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகள் உள்ள எமங் த பப்ளிக்ஸ் வந்து அப்படியே ஸ்டால் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த காஷ்மீர் தீவிரவாதத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, கிலாடி போன்ற எல்லாமே இன்னைக்கு வந்து டூரிசத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் துல்லியமா நடந்துட்டு இருக்கு. இப்ப அவர் சொல்ற மாதிரி தான் வந்து எப்படி வந்து அவர் இல்ல, கருப்பு பணம் வந்து இல்லன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க வந்து கள்ள நோட்டுக்கு போறீங்க. இங்கே பாருங்க, முதல் பிரதமர் நவம்பர் 8 அன்னைக்கு நவம்பர் 8 அன்னைக்கு பேசினப்போ கிட்டத்தட்ட வந்து கருப்பு பணங்கிற வார்த்தையை வந்து 18 முறை பயன்படுத்தியிருக்காரு பிரதமர் பேசும்போது. அதுதான் முழுமையான நோக்கமாக இருந்தது. கள்ளப்பணம், கள்ள நோட்டுங்கிறது 400 கோடி ரூபாய். இது வந்து திரும்ப திரும்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. பார்லிமெண்ட்டில் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்த சர்க்குலேஷனில் 400 கோடி ரூபாய். அந்த 400 கோடி ரூபாயிலையும் வந்து ரெக்கவரி ரேட்டு, கன்ஃபிஸ்டிகேஷன் ரேட்டு வந்து 50%, 200 கோடி ரூபாய் பிடிச்சிடுறாங்க. அப்போ மீதி வந்து புழக்கத்தில் அட் எனி பாயிண்ட் எவ்வளோ கள்ள நோட்டு இருக்குன்னா 200 கோடி ரூபாய் தான். மொத்த சர்க்குலேஷனில் உள்ளது 17 லட்சம் கோடி ரூபாய். அதில் வந்து 200 கோடி ரூபாங்கிறது பீனட். இதுக்கு இல்லை இதை கேட்டுங்க, இதுக்கு நீங்கள் இந்த புது பணத்தை அடிக்கிறதுக்கு செலவு மட்டும் எவ்வளோ தெரியுங்களா? 16,800 கோடி ரூபாய். இந்த 200 கோடி ரூபாய் கள்ள நோட்டை பிடிக்கிறதுக்கு நீங்க 16,800 கோடி ரூபாய் செலவு பண்ணி புது நோட்டை பிரிண்ட் பண்ணி அடுத்து இந்த காஸ்ட், இந்த சிஎம்ஐ சொன்னாரு ஐயா. ஆக்சுவலா எனக்கு ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரு தெளிவு வேண்டும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது உள்ள வந்த நோட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று சிஆர்ஆர், அது இல்லாமல் கோர்ட் டெபாசிட்ஸ் இருக்கு, அது இல்லாமல் இன்னும் வந்து பல இடங்கள்ல வரவேண்டிய, அதாவது திரு கிருஷ்ணன், நான் உங்கள்கிட்டையும் கேட்கிறேன் சார், நான் இல்ல அவரிடமும் கேட்கிறேன், உங்கள்கிட்டையும் கேட்கிறேன், திரு முரளிகிருஷ்ணன் கேட்கிறது, கருப்பு பணம்ன்ற ஒன்றை இது ஒழிக்கும்னு சொன்னாங்க. இது எவ்வளவு கருப்பு பணம் ஒழிஞ்சது? இப்போ இத்தனை நாள்ல அதாங்க ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு, ஒரு மாசத்துல எவ்வளவு கருப்பு பணம் ஒழிஞ்சிருக்குன்னு ஒரு மக்களுக்கு ஒரு எது வரலையோ அதான கருப்பு பணம். இப்ப 16 லட்சம் கோடி ரூபாய் வந்துடுச்சு.
கிட்டத்தட்ட சிஆர்ஆர்ல 4 லட்சம் கோடியில் எவ்வளோ துல்லியமாக எவ்வளோ வந்து 1500ன்னு தெரியல, ஒரு 86% வந்து ஒரு அசம்ஷன் தான். அதே போல் கோர்ட் டெபாசிட்ஸ் இருக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து இன்னும் பல உண்டியல்களில் வர வேண்டிய பணம் இருக்குது. 31 மார்ச் வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இல்லாமல் இதில் 90% 95% வந்தாச்சு. அப்போது இது எல்லாமே வந்து கருப்பு பணம் உள்ளே வந்துடுச்சான்னு கேட்கும்போது நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே வந்திருக்கு, ஆனா கருப்பு பணமா இல்லையானது பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுவோன்றாங்க. இல்ல இன்னைக்கு அவர் சொன்ன பேட்டி கூட வந்த பணமெல்லாம் வெள்ளை, கருப்பு பணம் எல்லாம் வெள்ளையாயிடும் அர்த்தம் இல்ல, டெபாசிட் பண்ணிட்டாலே வெள்ளையாயிடும் அர்த்தம் இல்ல. இதற்கான சட்ட நடவடிக்கை இருக்குன்ற வராது, எரிச்சிடுவாங்க, கங்கையில போட்டாங்க, அது வந்து அப்படிதான் ஒவ்வொருத்தரையா கேட்கிறேன், ஒவ்வொருத்தரையா கேட்கிறேன். திரு முரளிகிருஷ்ணன், எவ்வளவு கருப்பு பணம் ஒளிஞ்சிருக்கா சொல்லுங்க? ஒரு மாசத்துல எவ்வளவு கருப்பு பணம் ஒளிஞ்சிருக்கு, எவ்வளவு பணத்தை எரிச்சிருக்காங்க, எவ்வளவு பணம் இந்த சிஸ்டத்துல இருந்து அகன்று இருக்கு? இல்ல அதாவது கருப்பு பணம்னு அப்படின்னு இல்ல அவரு சார் வந்து கருப்பு பணம் அப்படின்னு கருப்பு பணம் அவர் சொல்ல டேர்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி அவர் வந்து வியூ பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வராத பணங்கள் மட்டும் தான் கருப்பு பணம் அப்படிங்கிற கணக்குல எடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து பேங்க்ல டெபாசிட் ஆன பணம் அரசு சொன்னதை சொல்றாங்க 200% வந்து வரி போட்டு பண்ணாங்க. அதுக்கு பிறகு அரசு சொல்றது வந்து ஆர்பிஐ உடைய இது அவர் வந்து டெபாசிட்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதெல்லாமே சேர்த்து அவர் சொல்றாரு. அந்த கணக்குல அவர் சொல்றாரு. அந்த கணக்கு கிடையாது. 14 லட்சம் கோடி ரூபாய் தான் வந்து இந்த ஹையர் டினாமினேஷன்ல வந்து பிரிண்ட் பண்ணி வெளியில விட்டது. அதுல வந்து இன்னைக்கு கணக்குப்படி 11.5 கோடி லட்சம் கோடி தான் இன்னைக்கு வந்து உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு 3 லட்சம் கோடியில இருந்து 4 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இன்னும் வர வேண்டியது இருக்கு. இது வந்து ஆர்பிஐயோட புள்ளி விவரம் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறது. ஆக இவர் இதுல நடுவில் இன்னைக்கு வந்து ஜன்தன் அக்கௌண்ட்ல டெபாசிட் இருக்கிற அமௌண்ட் இன்னமும் வந்து 2.5 லட்சத்துக்கு மேல அவங்க கொடுத்த அந்த சீலிங்க்கு மேல வந்து இந்த வருமான வரி கணக்குக்கு மேல வந்து செலுத்தி அதனால வந்து 50% டாக்ஸ் வந்து கட்டி வரி கட்டி பண்ணத கருப்பு பணம் தான். அது 200% வந்து இன்னைக்கு வந்து பெனால்டி கட்டி அதுல வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கருப்பு பணம் தான். அதற்கு முன்னால அக்டோபர் மாசத்துல வந்து அந்த பெனால்டி மேட்டர் வந்து அன்பிளான்ட் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து அம்னஸ்டி ஸ்கீம்ன்றது சொல்றாங்க. நம்ம அது கூட எல்லாருக்குமே வந்து கொடுத்தது எல்லாமே வந்து இல்ல அது எல்லாமே கருப்பு பணம் தான். இல்ல எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னா, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை சொல்லப்பட்ட ஒன்று 30 நாள் கடந்திருக்கு, இன்னமும் 22 நாள் இருக்கு. யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அதை டெபாசிட் பண்றதுக்கு இன்னமும் 22 நாட்கள் அவகாசம் இருக்கு. இந்த 30 நாள்லயே மிகப்பெரிய தொகை வந்துடுச்சே, கருப்பு பணம்னு சொல்றது இன்னும் எவ்வளவுதான் வெளியில இருக்கு அப்படின்ற கேள்விக்கு தான் நான் விடை காண முயல்றேன். திரு ஜமீல் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது அவர் வந்து வரலங்கிறாரு. ரெவென்யூ செக்ரட்டரி ஹஷ்முக் ஆதியான்னு சொல்லி ரெவென்யூ செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, மொத்த பணமும் பேங்க் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு 6ஆம் தேதி சொல்லியிருக்காரு. இந்த 11.85 தெரிஞ்ச பிறகுதான் அவர் சொல்லியிருக்காரு மொத்த பணம். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது இல்லை, வந்துருச்சு. இப்போ ஆஸ் வந்துருச்சு. 10,000 கோடி தான் வெளியே இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்கு, அதுவும் வந்துட போகுது. அப்படின்னா கருப்பு பணம் ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் நஞ்சம் இருந்ததை மாத்திருப்பாங்க, இவ்வளவுதான். அடுத்தது கள்ள நோட்டு வந்து 20%ங்கிறாரு. இப்போ 15.34 லட்சம் கோடி ரூபாய் பேங்க்குள்ள வந்துருச்சு. அதில் கள்ள நோட்டு எவ்வளோன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியா? அப்போ நீங்க கள்ள நோட்லயும் பேங்க்ல வாங்கிட்டீங்களா? இவர் 20% கள்ள நோட்டு சொல்றாரு, இதுல எங்க 20% இருக்குது? அத சார் ஜமீல் அவர்கள் சம்மேளனத்தினுடைய தலைவர் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா கள்ள நோட்டை வந்து வங்கி எப்படி கள்ள நோட்டை பார்க்காம வாங்குவாங்களா என்ன? அத வந்து அங்கேயே வங்கியில இருக்கா கள்ள நோட்டு? 20% கள்ள நோட்டா வங்கியில பேருக்கு? சரி, ஜமீல் அவர்கள் ஒரு வங்கியாளர், ஒரு தொழிற்சங்கவாதி, ஒரு பொருளாதார பேராசிரியருடைய பார்வையிலிருந்து ஒரு அரசியல்வாதியினுடைய பார்வை கேட்கணும். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய யுத்தம், ஒரு மாபெரும் வேள்வி அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில கருப்பு பணம்ன்றது சிஸ்டத்துல இருந்து எவ்வளவு அகன்றிருக்கு, எவ்வளவு ஒழிஞ்சிருக்கு? அதாவது நான் முதல்ல சொல்லிக்க விரும்புறது, இங்க எல்லாருமே அரசியல்வாதியா பேசுறாங்க. ஆக்சுவலா பார்த்தா நான் ஒரு ஆள் தான் அரசியல்வாதின்னு உட்கார்ந்து இருக்கிறேன். அரசியல் தான் இங்க வந்து எப்பவுமே பேசப்படுகிறதா இருக்கு. விவாத மேடைகள்ல தொடர்ந்து இப்ப 15 நாட்களா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் பாக்குறேன். குற்றம் ஒண்ணும் இல்ல. இல்ல அது குற்றம் இருக்கு, குற்றம் இல்லைன்னா இந்த நாட்டுக்கு தேவையான நல்லதுக்காக செய்யப்பட்ட ஒரு திட்டம், அதாவது தேச நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம், சரிங்களா? இதுல அரசியல் செய்யறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கல. முதல்ல தேச நலனுக்கு எடுத்தது. 70 பேர் இறந்திருக்காங்க. இல்ல தேச நலன்னு சொல்றது அதாவது எல்லாமே நெகட்டிவா மட்டுமே தான் பேசிட்டு இருக்கீங்களே தவிர பாசிட்டிவ் என்ன வரப்போகுது, எதிர்காலத்துல இந்த இந்தியா எப்படி இருக்க போகுது அத பத்தி யாருமே சொல்லுங்க. இதுல என்ன நன்மை வரப்போகுது? நான் சொல்றேன். இப்ப பொருளாதார நிபுணர்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு. அவர் சொல்றபடியே நான் ஒத்துக்கிறேங்க. எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்னே நான் சொல்லிக்கிறேன். மொத்த முழுக்க வந்தது எல்லா பணமும் உள்ள வந்துருச்சு பேங்க்ல, ஃபைன். கருப்பு பணமே இல்ல. ஆனால் இதனால சீர்திருத்தம் அடைந்திருக்கிறதா இல்லையா?
இந்த இந்தியா எப்படி மாறப்போகிறது? இன்னைக்கு அது ஒரு ரொம்ப ஐடி முக்கியம் ரைட் இல்லையா? நடந்தது. இன்னைக்கு ஒரு ஐடி ரைட் நடந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிஜேபி பிரமுகர்கிட்ட சேலத்துல 20 லட்சம் ரூபாய் பக்கம் 2000 ரூபாய் நோட்டே வந்தது. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு நிமிஷம் பிஜேபி பிரமுகர் இல்ல சார், இல்ல சார், இல்ல, அது இல்ல, நான் பிஜேபி பிரமுகரா இல்ல, இருக்கலாம், பிரமுகரா இல்லைன்னு யாரா வச்சுக்கோங்க. இருந்தாலும் யாரா அவர் மீது நான் நடவடிக்கை நான் எடுக்கப்பட்டது, கேட்கிறது, கட்சி ரீதியான நான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நான் சொல்லுங்க. கேட்கிறது, இவ்வளவு பெரிய கட்டுப்பாடு இருக்கு. ஒரு சாதாரண குடிமகன் ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியது இருக்கு, பல நாட்கள் அலைய வேண்டியது இருக்கு, நிறைய வங்கிக்கு போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒரு அதுதான் ரைட் பிரச்சனை. நடக்கிறது, அதுதான் நான் சொல்ல கோடிக்கணக்கான வரேன் ரூபாய், லட்சங்கள்ல கோடிக்கணக்கான ஆமா, ரூபாய் அதுதான் 2000 ரூபாய் பிரச்சனை. தாளா இருக்கு. அதுதான் இந்த நாட்டினோட அப்ப புதிய பிரச்சனையா கருப்பு இருக்கு. பணம் உருவாயிட்டு இருக்குன்னு தானே இல்ல, அர்த்தம்? அததான் நான் சொல்றேன். இன்னைக்கு பேங்க்குக்கு பணம் வரலன்னு சொல்றாங்க. எப்படிங்க சென்னையில 100 கோடி 170 கோடி பிடிக்க முடியுது? பேங்க் பணம் வராம போயிருக்கா? எதிர்க்கட்சிகள் தான் அதை இல்ல கேட்கணும். இல்ல, நான் கேக்குறேன். ஆளுங்கட்சிக்காரங்களே இதை இல்ல சொல்றீங்க. இல்ல, பேங்க் பணம் வராம போகல. சரி, பாயிண்ட் இப்ப கரெக்ட், பாயிண்ட் கரெக்ட். பேங்க் பேங்க்குக்கு பணம் பணம் வராம வந்திருக்கு, போகல. கோடீஸ்வரங்களுக்கு சரிங்களா? மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லுங்க. பேங்க்குக்கு பணம் அப்ப வந்திருக்கு, யார் உதவி செஞ்சிருக்காங்க? பேங்க்குக்கு பணம் வந்திருக்கு, கோடீஸ்வரர்கள் பயனடைஞ்சிருக்காங்க, மக்கள் ரோட்ல நிக்கிறாங்க. ரைட். இதுக்கு நீங்க வங்கி அதிகாரிகளை குற்றம் சாட்டுறீங்க, நான் மத்திய அரசோட இல்ல தோல்வின்னு இல்ல, சொல்றேன். பல வங்கி அதிகாரிகள் தவறு செய்திருக்காங்க. இல்ல, நான் இது எல்லாரையும் நான் சொல்லல. வங்கிகள் ஏன்னா, முழுக்க வங்கிகள் மத்திய அரசுக்கு சொந்தமானவை. இல்ல, ராப்பகல் நிதி பார்க்காம அமைச்சகத்தோட தோல்வின்னு சொல்றதா, அது யாரோட இல்ல தோல்வின்னு சொல்றது? இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது இன்னைக்கு வங்கி அதிகாரிகள் எல்லாரையும் குற்றம் சொல்லல, ராப்பகலா வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு மாசமா அவர்களுடைய உழைப்பு வந்து மிக அபரிமிதமானது. ஏழை மக்கள் இதனால இப்போதைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு திரும்ப திரும்ப நம்ம பேசுறத நான் முதல்ல மறுக்கிறேன். சரிங்களா? ஏழை மக்கள் கிட்ட இருந்த பணம் 2000, 4000, இல்ல 10000, இல்ல 20000 வச்சிருந்திருக்கலாம். சரிங்களா? அந்த பணம் அவ்வளவும் வங்கிக்கு போயிடுச்சு. ஏழைகளுக்கான பாதிப்புன்றது வந்து வேலை இழப்பு, அவனுக்கு வேலை இல்ல, அவனுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு தான் இந்த உற்பத்தி திட்டமே. சரிவு, அவனுக்கு உற்பத்தி வேலை சரிஞ்சிருக்கு. இல்ல. ஆர்பிஐ நேற்று கொடுத்த புள்ளிவிவரத்திலே பொருளாதார வளர்ச்சி அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரின்றாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்ல வந்த விஷயம் தான். நீங்க சொன்னதுபடி அனைத்து பணமுமே கருப்பு பணம் இல்ல, எல்லாமே ஒயிட் மணினே நீங்க வச்சுக்கோங்க. ஆனால் இதனால ஏற்பட்ட சீர்திருத்தம் என்ன? இந்த இந்தியா எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு முழுமையா அவர் சகோதரர் அருமையா சொன்னார். 100% வங்கி பரிவர்த்தனை நடக்கும் இனிமே. அது நீங்க கார்டா வச்சுப்பீங்க, இல்ல வேற வங்கி டிரான்சாக்ஷன் பியூரா இருக்கும். பினான்சியல் டிரான்ஸ்பரன்சின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது இன்னைக்கு 2% டாக்ஸ் கட்டுறவன் ஆட்டோமேட்டிக்கா 10% ஒரே நேரத்துல வரதுக்கு காரணமா இருக்க போகுது. துண்டு துண்டா பேசுறோம், நிறைய விஷயங்களை பேசுறோம். அதாவது இந்த 8ஆம் தேதி நீங்க அறிவிச்ச அறிவிப்பு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு 4 காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், கள்ள நோட்டை ஒழிக்கிறோம், தீவிரவாதத்துக்கு வர பணத்தை தடுப்போம். நம்ம இப்ப நீங்க சொல்றது ஊழலை ஒழிப்போம்னு சொன்னாங்க. இல்ல இப்ப நீங்க என்ன பேசுறாங்கன்னா, டெபாசிட் ஆன பணத்துல எவ்வளவு கருப்பு பணம் வந்திருக்குன்னு இனிமே பாக்கும்போது தான் தெரிய வரும். டெபாசிட் ஆன பணத்துல என்ன கருப்பு பணம்? இல்ல இல்ல இல்ல, அதாவது பதுக்கி வைக்கப்பட்ட பணமா, இல்ல ஃபுல்லா எல்லாமே டாக்ஸபிளா வந்த பணமா, வேற யாரும் மொத்தமா பே பண்ணி இருக்காங்களா? எங்க இன்னைக்கு 100 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க இல்லையா? எப்படி அது என்ன பண்ணனும் யாருக்கு தெரியும்? அது சோதனை இடும்போது தெரிய வரும். வருமான வரித்துறையா இருக்கட்டும், இல்ல பேங்க், இனிமேதான் தெரிய வரும். நம்ம 30 நாள்ல எல்லா முடிவும் எடுத்துற முடியாது. இல்ல 30 நாள்ல இல்ல 30 நாள்ல பணம் ஃபுல்லா வந்துருச்சா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் சொன்னதுபடியே பாக்கும்போதே 15.8ன்னு சொன்னாரு. வந்திருக்கிறது 11.5 தான். நிதி அமைச்சரே கருப்பு பணம் வந்து பேசுறப்போ அவர் என்ன இன்னைக்கு அவருடைய பேட்டியை பாருங்க. அவர் வந்து பேங்க் டெபாசிட்டா வந்துட்டாலே, டெபாசிட் பண்ணிட்டாலே உங்க கருப்பு பணம் எல்லாம் வெள்ளை ஆயிடாது, இதுக்கு வந்து ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு. அதான் நானும் சொன்னேன். ஆனால் நானும் சொல்றேன், அதுவே வந்து ஒரு தோல்விக்கான ஸ்டேட்மென்ட்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. எப்படிங்க தோல்வியா இருக்க முடியும்? அதாவது அவர் என்ன சொல்றாரு, அப்ப உடனே நிருபர்கள் அவரை 100 கேள்வி கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் கருப்பு பணம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலன்றாரு அவர். நீங்க அதையும் கவனிங்க, நான் கருப்பு பணம் சொல்லலன்றாரு. ஆய்வுக்கு உட்படுத்துவோம், ரெவென்யூ அபிஷியல்ஸ், இன்கம் டாக்ஸ் அபிஷியல்ஸ் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைனா, இங்க எந்த நோக்கத்திற்காக இந்த டாஸ்க் அவங்க எடுத்தாங்களோ அது வந்து டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு. நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அரசியல்வாதியா பேசுறாங்க, மற்றவங்கள பேசுறாங்க, மக்களோட குரலை எடுத்து சொன்னா அரசியல்வாதின்ற மாதிரிலாம் அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கருப்பு பணத்தில் ரொம்ப டிசைடடா ஏராளமான ஒரு 5 வருஷம் ரெய்டெல்லாம் வச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 6% தான் வந்து கருப்பு பணமா இருக்கு, கேஷா இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப 94% கருப்பு பணத்தை என்ன பண்ண போறாங்கன்றத கேள்வி. அதற்கான எந்த பதிலும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பல ரூட்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் அடைக்கப்படவே இல்லை. டபுள் டாக்ஸ் ரூட் இருக்கு, அப்புறம் ஏற்கனவே அதெல்லாம் தொடரும் சொல்லிருக்காங்க. இது ஒரு தொடக்கம், இது ஒரு தொடக்கம், அதெல்லாம் தொடரும் தான் சொல்றாங்க. இதுதான் தொடக்கமா இருக்கக்கூடாதுன்ற, இது கடைசியா இருக்கணும், அது தொடங்கிடுச்சு. அப்போ சாதாரண மக்கள் வந்து இன்னைக்கு சொல்லனா துயரத்துக்கு ஆளாறாங்க. இதை நீங்க கடைசியா வச்சுட்டு அவங்களெல்லாம் நீங்க வந்து கருப்பு பணத்தை உண்மையிலேயே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா மக்கள் உண்மையிலே வரவேற்றிருப்பாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நிறைய அம்சங்களை பேசியிருக்கோம். அதாவது ஏழைகளுக்கு பாதிப்பே இல்லை, அவங்கள்ட்ட இருந்த பணம் சொற்பம், அந்த பணம் வந்து வெள்ளை ஆயிடுச்சு, அவங்களுக்கு எந்த வகையிலும் மாற்றுறதுல பிரச்சனை இல்லைன்ற பார்வை சொல்றாங்க. ஏழைகளுக்கு பாதிப்பா இல்லையா,
இது எதிர்பார்த்த நன்மையை தரலன்னு சொல்லி பொருளாதார பத்திரிகைகள் அனைத்தும் ஒரு சேர விமர்சிக்கிறாங்க. அப்படின்ற ஒரு பார்வை எங்கே போகும்? அது பொருளாதார வளர்ச்சி சரியும் அப்படின்னா உற்பத்தி சரிகிறது, வருவாய் சரிவு ஏற்படுகிறது, வேலை இழப்பு ஏற்படுகிறது, முதலீட்டாளர்களுக்கு ஆர்வம் குறைகிறது, வளர்ச்சி சரிகிறது அப்படின்னு சொல்லி பக்கங்கள் பத்தியாக இன்றைக்கு பத்திரிகைகள் எழுதுறாங்க. இதற்கு அடுத்து தேசத்தின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கை டிஜிட்டல் மயம், எல்லா பரிவர்த்தனையும் கேஷ்லெஸ், ரொக்கமில்லாத ஒரு வர்த்தகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றதனுடைய நன்மைகள் என்ன? இந்த பேச்சு ஏன் அதிகமாக இப்போ திடீர்னு பேசப்படுது? இந்த ரொக்கமில்லா ஒரு பரிவர்த்தனை அப்படின்ற ஒன்றை செல்லாத நோட்டுன்னு அறிவிக்காமலேயே செய்திருக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு வந்து அதை ரொக்கம் இல்லாமல் பண்ணுங்க, டெபிட் கார்டில் செய்யுங்க, வங்கிகள் மூலமாக செய்யுங்க அப்படின்னு சொல்ற எல்லாமே அதற்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் தரோம், சலுகைகள் தரோம்னு அரசு சொல்றத முன்பே செய்திருக்கலாமே. இந்த செல்லாத நோட்டுன்னு சொல்லாமலே இதை செய்திருக்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நாம் விவாதிக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார். அதாவது கருப்பு பணம் வந்தவர்கள் நிம்மதி இழந்து விட்டார்கள் சொல்றாங்க. ஆனால் கருப்பு பணத்தை வெளிநாட்டு வங்கியில, சுவிஸ் வங்கியில பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை வச்சிருக்கிறவங்கள யாராவது ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா இந்த அறிவிப்பினால அப்படின்ற கேள்வி எழுப்புறார். திரு ஜோதி சிவஞானம் இதுல ஒரு கேள்வி எழுகிறது. திரு முரளிகிருஷ்ணன் அவர்களும் ஜமீலா அவர்களும் சொல்றது, முரளிகிருஷ்ணன் சொல்றது ஒரு முக்கியமான பார்வை. தேசத்தின் முன்னேற்றத்திற்கான ஒரு சிறிய சிரமம். பிரதமரும் அந்த கருத்து தான் சொல்றாரு. ஒரு நீண்டகால தொலைநோக்கு அடிப்படையில் கிடைக்கிற நன்மைக்கு இப்போ சிறிய கஷ்டத்தை தாங்கிக்கிறாங்க. ஜெமிலா அவர்கள் அப்படி ஒரு கஷ்டமே இல்லை, ஏழைகள் வந்து பெருவாரியாக பாதிக்கப்படலை அப்படின்ற பார்வை முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு மாத காலத்தில் பாதிப்பு இருந்ததா இல்லையா, அல்லது இந்த பாதிப்புன்றது டிசம்பர் 30 நமக்கு எல்லா பாதிப்பும் அகன்றும் அப்படின்னு நம்ம நம்பலாம்? இல்லை, பாதிப்பு அதிகமாக இருக்குங்க, அதிகமாக இருக்குது. அதாவது சார் சொன்னார், சிஎம்ஐ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமியோட டேட்டாவை கோட் பண்ணார். ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். அது அவங்க வந்து நிறைய எஸ்டிமேஷன் இன்றைக்கி வந்து அரைவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வளர்ச்சி விகிதம், பொருளாதார வளர்ச்சி விகிதம், ஜிடிபியோட க்ரோத் ரேட்டு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த 50 நாளுக்கு மட்டும், இந்த எஸ்டிமேஷன் எல்லாமே வந்து இந்த 50 நாளுக்கு. அது வந்து 1.2 லட்சம் கோடி ரூபாய் பாதிப்பு இந்த 50 டேஸில். அதே மாதிரி இந்த க்யூவில் நிற்கிறாங்கல்ல, இந்த க்யூவில் நிற்கிறதுனால ஏற்படக்கூடிய நஷ்டம், அதாவது இப்போ அவங்க வேலைக்கு போக முடியாது, அவங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்காது, இது மாதிரி 400 மில்லியனுக்கு மேலே வந்து தொழிலாளர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு அதுக்கு ஒரு கணக்கீடு செஞ்சுருக்காங்க. அது வந்து 1.5 லட்சம் கோடி. அடுத்தது பிஸ்னஸ், நான் இப்போ என்கிட்ட பணம் இல்லாதனால நான் பொருள்கள் போய் வாங்க முடியாது, அந்த தேவை குறையும். அப்படிங்கும்போது நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க உங்களுக்கு அந்த லாபம் குறையும். ஸோ பிஸ்னஸ் வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு இந்த 50 நாளில் ஆகும் அப்படின்னு எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 6.15 லட்சம் கோடி ரூபாய். அடுத்தது வங்கிகள் வந்து இந்த ஒரு மாதமாக வந்து அவங்களுடைய ரெகுலர் பிஸ்னஸ் இருக்குல்ல, கடன் கொடுக்கறது வாங்குறது, இது மாதிரி எந்த பிஸ்னஸும் செய்யாமல் இந்த ஒரே வேலையாக இருக்காங்க. இது வந்து நஷ்டத்தை ஏற்படும். வங்கிகளுக்கு ஒரு முறை நடக்கிறதா? எல்லா காலத்திலயும் நடக்கிற ஒரு பிசினஸ், அரிதா நடக்கிற ஒரு வங்கிங்கிறது ஒரு தொழில், அது பிசினஸ். அது அந்த பிசினஸ் இந்த 50 நாள்ல முடங்கும் போது ஏற்படக்கூடிய நஷ்டத்தை கணக்கிடுறாங்க. அந்த நஷ்டம் வந்து 3.5 லட்சம் கோடி ரூபாய். இது வந்து மொத்தம் சேர்ந்து 12.35 லட்சம் கோடி ரூபாய் வந்து கணக்கிட்டிருக்காங்க. இது வந்து பொருளாதார இழப்பு மட்டும். மனித இழப்பு இருக்குல்ல, ஹியூமன் சஃபரிங், மனிதர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை இதில் நம்ம சேர்க்கல. பொருளாதார இழப்பு மட்டும் வந்து இந்த டிஃப்ரெண்ட் செக்டார்ஸுக்கு வந்து 12.35 லட்சம் கோடி ரூபாய் வந்து கணக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்தது, இந்த அரசு வந்து தேர்தலுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து 3 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இந்த கருப்பு பணத்தை ஒட்டியும் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. பொருளாதாரத்தை ஒட்டி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, யூபிஏ அரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறைஞ்சி போயிடுது. முக்கியமாக அந்த 2007-08க்கு அப்புறம் வந்து வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருச்சு, இதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி விலைவாசி வந்து கடுமையாக உயர்ந்து போயிடுச்சு, இதையும் வந்து நாங்கள் குறைப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இல்லை இன்னைக்கு என்ன நடக்கு, இதுதான் அவங்களுடைய முக்கியமான வாக்குறுதி. மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால தான் வாக்களித்தோம் அதெல்லாம். அடுத்தது வந்து இந்த வாக்குறுதி என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறைய போகுது. ஆர்பிஐ வந்து இந்த குவார்ட்டருக்கு தான் எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட்டே வந்து வளர்ச்சி விகிதம் குறையும், அதற்கு வந்து காரணங்கள் வந்து பல்வேறு காரணங்கள், ஆனால் இது காரணம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறேன்னா, பல்வேறு காரணிகள் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை கீழே கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியுது, அப்படி இருக்கும்போது டிமானிட்டைசேஷன் எதுக்கு பண்ணீங்க அப்படிங்க, இது மாதிரி சூழல் எதுக்கு பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அவங்க பண்ணியிருக்கிறது அண்டர் எஸ்டிமேஷன், இதுக்கு கீழே இன்னும் வளர்ச்சி விகிதம் குறையும். அடுத்தது இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் தானேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் பாதிப்பு என்னென்னா,
இப்போ உடற்பயிற்சி செஞ்சு என்னுடைய வெயிட் குறைஞ்சதுன்னா அது நல்ல விஷயம். டயபெட்டிக்னால வெயிட் குறைஞ்சதுன்னா இப்போ விலைவாசி குறையிறது வந்து தேவையில்லாமல் யாரும் வாங்க முடியாமல் டிமாண்ட் இல்லாமல் குறையிற இன்ஃப்ளேஷன். இது வந்து டேஞ்சரஸ். இது என்ன கொண்டு போனால் நம்மள டீஃப்ளேஷனுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகணும். அதாவது வளர்ச்சி வீதமும் குறைவாக இருக்கும், விலைவாசியும் குறைவாக இருக்கும். ஸோ எக்கானமி ரெக்கவர் ஆகுறதுங்கிறது வந்து மிக மிக கடினமானது. இது மாதிரி சூழலுக்கு நம்மளை கொண்டு போகுது. அடுத்தது இவங்க வந்து இந்த கருப்பு பணத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே இவங்க இது மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது உடனே வந்து ஆளை அட்டாக் பண்ணுறது. இங்கே பாருங்க, நான் வந்து எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல 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 பொருளாதார நிபுணரா ஒரு கருத்து இல்ல பொருளாதார நிபுணரா ஒரே ஒரு கருத்து நல்ல கருத்து சொல்லுங்க சார். இல்ல நல்ல கருத்து தான் சொல்றேன், கேளுங்க. இது வந்து ஒரு அரசியல் பொருளாதார முடிவு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இல்ல இட் இஸ் a political economic decision. ஆல் எகனாமிக் டெசிஷன் வந்து அரசியல் முடிவுகள் தான். அல்டிமேட்டா வந்து அரசியல் முடிவுகளா தான் எடுக்கப்படுது. ஸோ அரசியல் பொருளாதார முடிவுகளை பற்றி காமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா குடிமக்களுக்கும் உரிமை இருக்குது. இங்கே பாருங்க, நான் வந்து வரி செலுத்துகிறேன், வாக்களிக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு இந்திய குடிமகன், அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கருப்பு பணத்தை பற்றி பிஜேபி அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் பேஜ் நம்பர் 5ல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பல்வேறு நடவடிக்கைகள் இப்போ செய்வோம் அப்படின்னு லஞ்சத்துக்கும் கருப்பு பணத்தை வெளிநாட்டில் இருக்கிறத கொண்டு வருவோம்னு சொல்லி 2 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எதுவுமே செய்யாம அதுதான் இந்த நடவடிக்கை. இல்ல 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 5% வெளிநாட்டில் இருக்கிறது. பேசலாம் சார். சார் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் எகனாமிஸ்ட் சார். நான் சொல்றேன் சார். மேடம், வெளிநாட்டில் 2001 இருந்து 2014 வரைக்கும் முதலமைச்சரா இருந்தவர் அவரு. சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. அவருக்கு தெரியாம அந்த குஜராத்தை வளர்க்கறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, எவ்வளவு தூரம் அந்த குஜராத் என்ற மாநிலம் வந்து இன்னைக்கு இந்தியாவில எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறதுன்றதெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு குஜராத்தை சொல்றோம். அந்த அளவுக்கு கொண்டு வந்த ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி அவர் ரொம்ப சாதாரணமா வந்து ஐயோ இது தெரியல அது தெரியல எப்படியோ பண்ணிட்டாங்க, ஒரு திட்டமிடாம பண்ணிட்டாங்க, அப்படியான விமர்சனங்கள் வைக்கவே முடியாது என்பது எனது ஆழமான கருத்து. திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை, டெஃபினட்டா திட்டமிட்ட நடவடிக்கை இல்லைன்னா நாங்க அதை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம். இந்த ஜன்தன் வங்கி கணக்கெல்லாம் எதற்காக வந்ததுன்னா இந்த மாதிரியான காரணங்கள், இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனைவருக்கும் ஒரு வங்கி கணக்கு வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் தான் இந்த முதல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 25 கோடி மக்கள் கிட்ட அந்த கணக்கு இருக்குதுன்னா அது யாரும் வந்து பெரிய பணக்காரர்கள் வைத்திருக்கிற கணக்கை பத்தி பேசல. ஏழை பாளைகளிடம் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் 0 பேலன்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய கணக்கு. அவங்க கிட்ட ஒரு ரூபே கார்டு கொடுக்கப்பட்டது. எதற்காகனா இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலம் வங்கி பண பரிவர்த்தனையை கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிற கருப்பு பணமாக இருக்கட்டும், கள்ளப்பணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒழிக்கணும், பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். பொருளாதார உயர்வுக்கான சார் பொருளாதார நிபுணர் நீங்க சொல்றீங்க, பொருளாதார உயர்வுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த நடவடிக்கைன்னு மன்மோகன் சிங் கூட அவர் கூட சொன்னாரு. அவரு எக்கனாமிஸ்ட் சொன்னாரு, நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவுதான்றத அவர் ஆரம்பத்துல சொன்னாரு. சரிங்களா? இதுல நடக்க இல்ல இல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு. மானுமெண்டல் பிளண்டர்னர் மிஸ்மேனேஜ்மென்ட் அத சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு. அவர் நாட்டு நலனுக்காக எடுக்கப்பட்டதுதான். நீங்க சொல்ற நோக்கங்கள்ல மாறுபட்ட கருத்துல இருந்தா சொன்னாரே தவிர நாட்டின் நன்மைக்கு எடுத்ததா அவர் சொன்னதா நான் படிக்கல. நலனுக்காக எடுக்கப்பட்ட கருத்து என்பதை இல்ல இல்ல இருக்கு அவர் சொல்லிருக்காரு. நீங்க பாருங்க திரும்ப ஒரு முறை அந்த பேச்சை நான் 4 முறை கேட்டேன். அத சொல்லிட்டு தான் அது சொல்றாரு. அந்த பேச்சை 6 நிமிஷம் பேச்சை நான் 4 முறை கேட்டேன். ஒரு நிமிஷம். இது திட்டமிடலை அப்படி சொல்லாதீங்க. தவறான இல்ல அவர் அந்த மாதிரி சொல்லல. இல்ல நாட்டு நலனுக்கான ஒரு இது வந்து மக்கள் பணத்தை சூறையாடக்கூடிய செயல், மக்கள் பணத்தை திட்டமிட்ட கொள்ளைன்ற அளவுக்கு கடுமை, அவர் வழக்கத்துக்கு மாறா கடுமையா விமர்சனம் பண்ணி அவரே பேசாமலே இருந்த ஒரு பிரதமர். அவர் என்னைக்காவது பேசி பார்த்தீங்களா? இல்லீங்களா? பேசாமலே இருந்த ஒரு பிரதமர் வந்து பேச வச்சு கூட்டு வந்து நின்னு பேசினாருங்க அவரு. அதாவது 70 ஆண்டு காலமாக இந்த கருப்பு பண நடவடிக்கைக்காக எந்த அரசாங்கமும் ஜெமிலா என்ன சொல்றீங்க? நீங்க பேச வச்சு கூட்டு வந்தாங்க, காங்கிரஸ் கூட்டு வந்தாங்க சார். வந்து அவர் ஏதோ அவங்க பேச வேண்டியதா அவர் சொல்லிட்டு போனாரு சார். அதனால அது ஒரு பெரிய விமர்சனமா நான் எடுத்துக்கல சார். பிரதமருக்கு பொருளாதாரம் தெரியுமா தெரியாதாங்கறலாம் இங்க விவாதம் இல்ல. அவர் எடுத்த இந்த முடிவு அவங்க எதிர்பார்த்த பலன் இல்ல, அவங்க எதிர்பார்த்த பலனை கொடுக்கலங்கறதான். இப்போ அவங்க எதிர்பார்த்தது சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த அஃபிடவிட்ல சொல்லி இருக்கிறது 3 ல இருந்து 4 லட்சம் கோடி ரூபாய் வராது, அது கருப்பு பணம், அதை நாங்க என்னென்ன செய்வோங்கிறதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு அது வரல, மொத்த பணமும் பேங்க் வந்துச்சு. அப்பனா கருப்பு பணம் இல்ல. நவம்பர் 8 அன்னைக்கு இந்த கேஷ்லெஸ் எக்கானமி இன்னைக்கு நிறைய பேசுறாங்க. டெபிட் கார்டு சொல்ல முடியாதுன்னா அது ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கங்கிற கேள்வி வருது. இங்க பாருங்க, உங்களால சொல்லவே முடியாதுங்கிறப்போ சுப்ரீம் கோர்ட்ல எப்படி சொன்னீங்க? இல்ல சுப்ரீம் கோர்ட்ல சொன்னீங்களே. ஒரு நிமிஷம் நீங்க அது முடிவா சொல்லாதீங்க. இந்த முடிவை பத்தி நேத்து டெப்டி கவர்னர் காந்தி என்ன சொல்றாரு கேளுங்க. The decision has not been taken in haste but after detailed deliberation. இது நான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஏத்துக்கிறேன். அப்படியானா ஏன் இன்னைக்கு வெறும் 3.25 லட்சம் கோடி ரூபாய் தான் பம்பிங் ஆயிருக்கு?
அதுக்கு யார் பதில் 3.25 லட்சம் கோடி 3.8 ரூபாய் ரொம்ப வெறும்னு சொல்லிட்டீங்க நீங்க ஆமாங்க. அவ்வளவு ஈஸியா. என்னங்க நீங்க 11 லட்சம் 11 கோடி லட்சம் கையில வாங்கிட்டு செகண்ட் எடுத்தாச்சுங்க. நீங்க எக்கானமில இருந்து இன்னைக்கு புழக்கத்திலிருந்து 11.55 லட்சம் கோடியை எடுத்துவிட்டு அதில் 33% இருக்கக்கூடிய 3.81 லட்சம் சார், கோடியை பண கொடுத்தால் பரிவர்த்தனை கொஞ்சம் குறைந்து கேளுங்க. இருக்கிறது, ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். முரளி இல்லங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் இல்ல, சொல்ற இல்ல. பாயிண்ட் கேளுங்க பண மேடம். பரிவர்த்தனை அதுல பாயிண்ட் குறைந்து என்னன்னா இருக்கிறது, அவ்வளவுதான். இவ்வளவுதான் அதுக்காக இருக்குன்னு வங்கிகள்ல சொன்னா பணம் அப்ப இல்லாம சாதாரண போயிடல. மக்கள் என்ன ஆவாங்க? இன்னைக்கு 90% சாதாரண பணப்பழக்கம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த பேசாதீங்க. நாட்டில் சாதாரண மக்கள் நீங்க யாரும் லட்ச லட்சமா எக்கானமி வைக்கல பத்தி பேசுறீங்க. 1.5 கோடி ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கு. ஆனா 14.6 லட்சம் தான் கார்டு இருக்கு. 10% தான் கார்டு டிவைஸே வச்சிருக்காங்க. சரி, நம்ம இந்த நாட்டுல எப்படி நீங்க திடீர்னு வந்து கார்டு பணப்பழக்கத்தை டிவைஸ்க்கு குறைப்பீங்க? 10 லட்சம் டிவைஸ் திரு முரளிகிருஷ்ணன் முரளிகிருஷ்ணன் கேட்கலாம். அதாவது 2 அம்சங்கள் இப்போ விவாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இல்ல அவரே சொன்னாரு இப்போ வந்து 10 லட்சம் இல்ல, கார்டு ஒரு நிமிஷம் என்னோட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அதாவது சொல்லியிருக்காரு. இந்த இந்த பாதிப்புக்கு 2 அம்சம். இந்த பாதிப்பு 1 மாதம் அப்படின்றதுனால தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்கிறோம். அன்றைக்கு சொன்ன நாட்கள்ல 2 நாள் ஏடிஎம் மூடி இருக்கும், 1 நாள் வங்கி மூடி இருக்கும். இதற்கு பிறகு மக்கள் போய் நீங்க பணத்தை மாற்றிக்கொள்ளலாம்னாங்க. 4000 மாற்றலாம்னாங்க, 4500 மாற்றலாம்னாங்க. அதற்கு பிறகு அது 2000 ஆச்சு, மை வச்சாங்க. இன்றைக்கு அந்த அறிவிச்சபடி 30ஆம் தேதி வரலையும் கூட நோட்டு மாற்றம்ன்றது இல்ல, அக்ராஸ் தி கவுண்டர் மாற்றுறது இல்ல, டெபாசிட் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கேள்வி, 11.5 லட்சம் கோடி மக்கள் தங்கள் கையில் இருந்த பணத்தை பேங்க்ல கொண்டு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களால் தாங்கள் போட்ட பணத்தை, தங்களோட பணத்தை எடுக்க முடியல. அது சாதாரண மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு அல்லது நடுத்தரம், நீங்க சொல்ற நியூ மிடில் கிளாஸ் எல்லாருக்குமான பாதிப்பு நான் கேட்கிறேன். இதற்கு அடிப்படையான காரணம், வங்கிக்கு அந்த அளவுக்கான பணத்தை நீங்க தரல. 11 லட்சம் கோடி வங்கியில் இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுத்தது 4 லட்சம் கோடிக்கும் கீழே. இந்த தயாரிப்பின்மையை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால ஏற்பட்ட கஷ்டத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது? திரு முரளிகிருஷ்ணன். அதாவது இப்போ அவரே சொன்னார், எல்லா முதலே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு மாறுதலுக்கு வந்து உட்படுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு முறை வரணும் அப்படின்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. நீங்க வந்து நமக்கு தலைவலி வந்தா மட்டும்தான் நம்ம வந்து மருந்து சாப்பிடுவோம், தலைவலி வரலைன்னா மருந்து சாப்பிட மாட்டோம். இல்ல தலைவலி வரலைன்னா மருந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து 14 லட்சம் கோடி ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா 14 லட்சம் கோடி ரூபா வந்து நீங்க வந்து வங்கியில வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சுலுவாயிடுச்சு அப்படின்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷனுக்கு எப்படி வர முடியும்? இன்னைக்கு மற்றவங்களை விட்டுடுங்க, நீங்க வந்து எழுத்தறிவு இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. ஏன் சார் அறிவிச்ச அன்னைக்கு அவர் சொல்லல? பிரதமர் வந்து அறிவிக்கும் போது இதுதான் நோக்கம்னு சொல்லலையே. ஆர்பிஐ சார்பில் 10 லட்சம் பேர் சார் 10 லட்சம் பேர் வழக்கு வருது. வழக்கு வரும்போதும் அதை சொல்லல. வழக்குலயும் வந்து டிஜிட்டல் மையத்தை நோக்கி மக்களை கொண்டு போறதுக்காக, ரொக்கமில்லா பணத்துக்கு பரிவர்த்தனைக்காக தான் இதை பண்றோம் அப்படின்ற கருத்தை சொல்லல. கருப்பு பண ஒழிப்பு தான் முதன்மையான கோரிக்கையா வைக்கிறாங்க. என்னோட கேள்வி, நீங்க அது சரி, நீங்க வந்து திட்டமிட்டு எடுத்த ஒரு நடவடிக்கைனா 11 லட்சம் கோடியில் ஒரு பாதிக்கு பாதியாவது வரல மக்களுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனா இல்ல அதாவது ஒரு இதுல ஒரு நமக்கே ஒரு இது இருக்கு பிரசம்ஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு பணம்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து அரசியல்வாதிகளும் வந்து பெரும் பெரும் பணக்காரங்களும் வந்து வீட்டுல வந்து பதுக்கி வச்சிருக்கிறது மட்டும் தான் கருப்பு பணம் நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடையில போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் வந்து ஒரு மருந்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பில்லு கொடுக்குறாரு அவரு. அப்போ அதுக்கு பில்லு கொடுக்கறதுல அதுக்கு டேக்ஸ் கட்டுறது இல்லை. ஒரு நகை கடையில் போய் வந்து நகை வாங்குறோம், உடனே அதுக்கு பில் இல்லைன்னா எவ்வளோ, பில் இருந்தால் எவ்வளோன்னு சொல்றாங்க. அது அங்கே வந்து கருப்பு பணம் வருது. இது மாதிரி வந்து கருப்பு பணம் அப்படிங்கிறது ஒரு பேரலல் எக்கானமி, இன்டிசிப்ளின் எக்கானமி, வந்து ஒரு ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு எக்கானமி வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் கூட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினா அரசு ஊழியர்கள் 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அது அகில பாரத அளவில் எடுத்துட்டா கோடிக்கணக்கான பேர் வந்து ஏற்கனவே வந்து கார்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே வந்து வங்கி கணக்கு முறையா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, டாக்ஸ் கட்டுறவங்க, அவங்க முதல்ல இந்த டிரான்ஸ்பரண்ட் எக்கனாமிக்கு, டிரான்ஸ்பரண்ட் இதுக்கு வராங்களா? அவங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி வெறும் 3 லட்சம் கோடி மட்டும் தான் உள்ள வந்திருக்கு, 14 லட்சம் கோடி ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பணம் இல்ல, அந்த கேஷ் கிரிச்சஸ் வந்தது அப்படின்னு யாராரையில எல்லாமே முடியுமோ அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா போறாங்க. பெட்ரோல் பங்க்ல போனா கார்டு கொடுத்து டிரான்சாக்ட் பண்றாங்க, கடையில போனா வந்து கார்டு கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க. சோ இந்த வந்து டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்கனாமில வந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? இது ஒரு வெற்றி இல்லையா? அது இது வந்து இப்போ ஒரு நிமிஷம், அது 3 லட்சம் கோடி தான் வங்கிக்கு வந்ததுக்கான காரணத்தை முரளிகிருஷ்ணன் அவர்கள் வேறு வார்த்தைகள்ல சொல்றாரு. அதாவது மக்களை ஒரு பேரலல் எக்கானமி அப்படின்றது ஒண்ணு இருக்கு, வரி செலுத்தாமலேயே ஒரு வர்த்தகம்ன்றது ஒரு பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்கு பேரலலா.
எல்லாரையும் வரி செலுத்துறவங்களா கொண்டு வரணும், எல்லா கணக்கும் வெளிப்படையாக நடக்கணும், எல்லா பரிவர்த்தனையும் ஒரு நிமிஷம் வெளிப்படையாக நடக்கணும். அதற்காக மக்களை ஒரு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வைத்துக்கொண்டு அல்லது வங்கி கணக்கின் மூலமாக பரிவர்த்தனை பண்றதுக்கு மக்களை நகர்த்துவதற்காகத்தான் பேங்க்ல 11 லட்சம் கோடியை வாங்கிட்டு 3 லட்சம் கோடி தான் ரூபா வச்சிருந்தாங்க ஒரு மாசத்துல. அதுதான் காரணம்னு அதை சொல்றாங்க. இந்த ஒரு நோக்கத்துக்கு நீங்க கொடுக்குற விலை என்னங்கிறது தான் வந்து பெரிய கேள்வி சார். இங்கே பாருங்க, என்ன விலை கொடுத்து இதை நீங்கள் அடைவீங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதை பற்றி நீங்கள் வந்து நவம்பர் 8 பிரதமர் பேசினப்போ வந்து கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற ஒரு வார்த்தையே பயன்படுத்தலை. நவம்பர் 8 அவர் பேசினப்போ கருப்பு பணத்தை தான் பற்றி பேசினார். அதுக்கப்புறம் வந்து கேஷ்லெஸ் எக்கானமி நவம்பர் 26 தான் வந்து கேஷ்லெஸ் எக்கானமின்னு பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்னா, இந்த நடவடிக்கை பலன் தராதுங்கிற ஒரு இது வந்து ஒரு ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. இதனுடைய பாதிப்புகளை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு இல்ல சார், நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் சொல்லிட்டு வரேன். அடுத்தது என்ன சொன்னாங்க, கருப்பு பணம் கொஞ்சம் வங்கிக்குள்ளேயும் வந்துடும், ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு கிரைம், இது கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, பிளாக் மணி, இதை ஆதரிக்கிறவங்கலாம் கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க அப்படின்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க, இது ஆக்சுவலாக சிறு சேமிப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சக்திகாந்த் தாஸ் வந்து நேற்று சொல்கிறாரு, டிசம்பர் 7 வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு கேஷ்லெஸ்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ ஃபண்ட் வில் பி யூஸ்டு ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் அப்படிங்கிற. யாரு பணத்தை யார் யூஸ் பண்ணுறது? என்னுடைய பணம் சார், என்னுடைய பணம் 1000 அவசரத்துக்கு நான் வச்சிருப்பேன். இங்கே பாருங்க, அதை நான் பேங்க்ல கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல, நீங்க டெபாசிட்னு ரீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க. மொத்த சர்க்குலேஷன்ல 15 lakhs 15.44 lakhsல 15.30 lakhs உள்ள வந்துருச்சு. நீங்க கொடுத்திருக்கிறது 3.84 lakhs. இங்க பாருங்க 4.27 இல்ல 3. இப்போ RBI ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சரி, ஓகே, அப்படியே வச்சிட்டா கூட 27,000 கோடி சார், மொத்தம் வந்து கால் பங்கு சார். இங்க பாருங்க, இது எப்படின்னா ஒரு சும்மா சாதாரண பாமருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்றோம் இல்லையா, பழைய ரத்தத்தை எடுத்து புது ரத்தம் கொடுக்கணும். பழைய ரத்தத்தை மொத்தமா எடுத்துட்டு புது ரத்தம் நான் கால் பங்கு தான் கொடுக்குறேன், மீதி ரத்தம் வரட்டும்னு வெயிட் பண்ணா என்ன அர்த்தம்? பணமா கையில வச்சிருக்காதான் பணமா? அந்த பேஷண்ட் என்ன ஆவாரு? இல்ல அந்த பேஷண்ட் என்ன ஆவாரு? அது மாதிரி தான் நம்ம எக்கானமி பணமா வச்சிருந்தா தான் பணமான்னு கேக்குறாங்க. இல்ல போனோம்னா என்னங்க வேணும்? முதல்ல நம்ம நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா? நம்ம நாட்டுல இன்டர்நெட் பெனட்ரேஷன் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு வந்து இந்த நாட்டுல யூஸ் பண்றாங்க சார் இன்டர்நெட்? 34% 46% யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 54% யோசிப்போம். வாட் எவர் இட் இஸ், இன்டர்நெட் பெனட்ரேஷன் இல்ல இந்த நாட்டுல வந்து. இந்த நாட்டுல வந்து மொத்தத்துல இருக்கக்கூடிய கடையில பாத்தீங்கன்னா 10% தான் ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு. இந்த நாட்டுல வந்து 130 கோடி மக்கள் இருக்க நாட்டுல ஒரு 2.25 கோடி பேர் தான் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரையும் ஒரே ஒரு செகண்ட்ல அப்படியே ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? இது படிப்படியா வர வேண்டிய விஷயம். இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு ஆர்குமென்ட் என்ன ஆர்குமென்ட் முன்வைக்கப்படுதுன்னா, நீங்க வந்து ஒரு நாடு வேகமா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வரி செலுத்துறவங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதனால வரி செலுத்துவாங்க. அப்ப வந்து நான் ஒரு மாயை இருக்கு. என்ன மாயைனா, பேங்க் மூலமா நடக்கிற எக்கானமி எல்லாம் ஒயிட் எக்கானமி. அது ஒயிட் எக்கானமி சார். நான் இப்படி சொல்றேன், பல பேரு பல கம்பெனிகள் பேங்க் மூலமா நடக்கக்கூடிய பல கம்பெனிகள் பல லாபத்தை கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் ஏற்றிக்கொண்டு டாக்ஸ் லாஸ்ல பூந்து ஒரு பைசா கூட வரி கட்டாத பல கம்பெனிகள் நம்மளால சொல்ல முடியும். என்னவோ பேங்க் எக்கானமி எல்லாம் ஒயிட் எக்கானமி மாதிரியும் கேஷ் எக்கானமி எல்லாம் பிளாக் எக்கானமி. அதுவே தப்பு. அரசாங்கம் நிறைய இன்சென்டிவ் தருது. அதாவது நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிக்கங்க. இல்லங்க, அதெல்லாம் நிறைய சலுகைகள் தரோம். யாருங்க அதெல்லாம் 10% ஜனங்க 90% ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். நீங்க 10% பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. சாதாரண மக்கள் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பத்தி எதுவுமே தெரியாதவங்க, டச் போன் இல்லாதவங்க, அப்புறம் மொபைல் அந்த அது இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? எப்படி ஒரே நாள்ல அல்லது 10 நாள்ல இல்ல 20 நாள்ல ஒரு மாசத்துல எப்படி நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன நம்ம நாட்டுல ஏற்பாடுகள் இருக்கு? அது எதுவுமே பண்ணாம நான் உடனே வந்து பண்ணிடுவேன்றதெல்லாம் ஒரு மாயை. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க மாயை சொல்றீங்க. இந்த 30 நாள்ல எத்தனை காய்கறி கடையில ஸ்வைப் மிஷின் வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க பாக்கல எவ்வளவு காய்கறி கடையில வச்சிருக்காங்க? இல்ல நீங்க பாக்கல. நீங்க சொல்லுங்க. நீங்க பாக்கலன்னு சொல்றீங்க. போய் பாருங்க சார், மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க சார். மார்க்கெட்ல மீன் வியாபாரம் செய்றவங்க இன்னைக்கு ஸ்வைப் மிஷின் வச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு ஸ்வைப் மிஷின் வச்சாங்க எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். இல்ல அவங்க சொல்லி முடிக்கல. ஜமீலா சொல்லுங்க. கொடுக்கல சார், அதனால தான் சார் தனியார் எல்லாம் போய் கொடுத்துட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு ஸ்வைப் மிஷின். இன்னைக்கு வங்கிகள் நீங்க கொடுக்கலனா அவங்க கொடுக்கறாங்க. ஆனா ஏதாவது ஒரு வகையில வங்கிக்கு தான் பணம் வருது. இன்னைக்கு பணம் வரனால அந்த மீன்கார அம்மாவோட பொருளாதாரம் உயர போகுது சார். நீங்க அப்பதானே லோன் கொடுக்குறீங்க.
லோன் எப்படி சார் கொடுக்குறீங்க? ஒரு ஏழைக்கு எப்படி லோன் கொடுக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு முறைசாரா தொழில்கள் வந்து இந்தியாவுல 5.7 கோடி இருக்கு. கரெக்டா? இதுல வெறும் 4% தான் சார் கடன் கொடுத்திருக்காங்க வங்கியில. மீதி அத்தனை பேர் கடன் கொடுக்க முடியல. அப்ப முத்ரா திட்டம் எதுக்கு வந்தது? காரணம் முத்ரா திட்டம் எதுக்கு வந்திருக்கு? அதுக்கு தான் முத்ரா திட்டம் வந்தது. முத்ரா திட்டத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கு? அத நீங்க கொடுத்திருக்கணும். அரசு அறிவிக்குது, மத்திய அரசு கொடுத்திருக்கு, உங்களுக்கு டார்கெட் கொடுத்திருக்கு, இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றாங்க. நீங்க முத்ரா திட்டம் கொடுக்கறது இல்லன்னா அவனுக்கு வங்கி கணக்கு கிடையாது. சரி, ஒரு ஸ்வைப்பிங் மெஷின் வங்கி கணக்கு கிடையாது, நீங்க கொடுக்கறது இல்ல. சார் ஒரு நிமிஷம், இவங்க சொல்றதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை சார் கொஞ்சம் பேசலாம். அதான் சொல்றேன், இங்க வாங்க ஸ்வைப்பிங் மெஷின். சார் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். அவங்க எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. இன்னைக்கு அந்த வங்கி பரிவர்த்தனை இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள ரீபேமெண்ட் சோர்ஸை பார்த்து இவங்க வங்கி கடன் கொடுக்க போறாங்க. இதனால ஏகப்பட்ட தொழில்கள் துவங்குறதுக்கு இளைஞர்கள் முன் வருவாங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிறைவு செய்யலாம். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா மேடம், நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யணும். சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்றேன். இவங்க சொல்ற மாதிரியே ஒரு கேஷ்லெஸ் எக்கானமி முதல்ல அவங்களுடைய நோக்கம் கிடையாது. இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு வராங்க. அதனால ஒவ்வொரு நோக்கமா சொல்லிட்டு போறாங்க. அப்படியே உண்டாயிடுதுன்னு வச்சுங்க கேஷ்லெஸ் எக்கானமி. இந்தியாவில் முக்கால்வாசி பேருக்கு வந்து வங்கி கணக்கே கிடையாது. இருந்தபோது நீங்க கேஷ்லெஸ் எக்கானமி, டிஜிட்டலைசேஷன் எல்லாம் சொல்றீங்க. நடந்துருதுன்னு வச்சுக்குவோம். கருப்பு பணம் போயிடுமா? கருப்பு பணம் வந்து சொத்துக்களா இருக்கு சார் 95%. அது இந்த டிரான்சாக்ஷன்ல வருமா? வெளிநாட்டுல 72% இருக்குது. நீங்க உள்ள கொண்டு வர நீங்க அதை என்ன செய்ய போறீங்க? ஜெனரேட் ஆயிட்டு இருக்க கருப்பு பணத்தை எப்படி டெரரிஸ்ட் எல்லாம் வந்து ஆன்லைன்லயே வயர்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான் சார். கருப்பு பணம் அண்டர் இன்வாய்ஸ் பண்ணி ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி இங்க பேங்க்குக்கே வராது, ஆன்லைன்லயே போயிடும் எல்லாம். அதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? சொத்துக்கெல்லாம் 95% இருக்கு. அதை என்ன பண்ண போறீங்க? இதுவும் கேஷுக்குள்ள தான் மொத்த கருப்பு பணமும் இருக்கிற மாதிரி நான் டிஜிட்டல் பண்ணிட்டுனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். அவங்க சொல்ற பாயிண்ட் வேற. அதாவது கேஷ்லெஸ் எக்கானமிக்கு மாறுறதன் மூலமா ஒரு மீன்கார அம்மா அல்லது ஒரு காய்கறி விற்கிற ஒரு அம்மா வந்து அவங்க ஸ்வைப்பிங் மெஷின் வச்சு விற்கிறப்போ, கீரை விற்கிறப்போ ரூபா நோட்ல அவங்களுக்கு வர்த்தகம் நடக்கும் அப்படின்றப்போ அவங்களுக்கு கிடைக்கிற எதிர்கால நன்மையை விடவும் அவங்க ஸ்வைப்பிங் மெஷின் வச்சு அந்த அதே வியாபாரத்தை பண்ணா அவங்களுக்கு நன்மை அதிகமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளவு நஷ்டத்தை சந்திக்கிறீங்களா? யாரு சார்? அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக இவ்வளவு நஷ்டத்தை சந்திக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி வீதம் கீழே போற அளவுக்கு இவங்க இத்தனை 12 லட்சம் கோடிக்கு மேல நஷ்டம் ஏற்படுற அளவுக்கு 50 நாள்ல நஷ்டம் ஏற்படுற அளவுக்கு நீங்க எல்லாம் அந்த காய்கறி மிஷின் வச்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு செய்றீங்களா? நம்ம நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு நிமிஷம் வரேன். கடைசியா ஒரே ஒரு கருத்து நான் கேக்குறேன். நான் உங்களுக்கு கேக்குறேன். ஒரு நிமிஷம் உங்க கருத்து சொல்லி முடிங்க. ஒரு வரியில ஏழைகள் பொருளாதாரத்துல உயரணும் சார். உங்கள்ட்ட வரேன். திரு முரளிகிருஷ்ணன் வரேன். ஏழைகள் பொருளாதார ரீதியாக உயர்வடைய வேண்டும். இந்த இந்தியா வந்து சர்வதேச அளவுல நம்பர் 1 என்ற ஒரு நிலைமைக்கு வரணும்ன்றதுதான் மோடி அவர்களுடைய லட்சியம் சார். அது நிறைவேறும். இதற்கான முதல் படியாக இந்த கருப்பு பண நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. திரு முரளிகிருஷ்ணன், கருப்பு பணம் அப்படின்ற ஒன்றுல இருந்து ஒரு கருப்பு பணத்துக்கு எதிரான யுத்தம்ன்றது டிஜிட்டல் எக்கானமிக்கான ஒரு பெரிய கேம்பெயினா மாறிடுச்சே. இந்த ஷிஃப்ட் திட்டமிட்டு நடந்ததா இல்ல வேறு வழியின்றி நகர்த்தப்படுதா? உங்க நிறைவு கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. இல்லை இது வந்து ஒரு தொழிற்சங்க ரீதியில் வந்து நாங்கள் வந்து இது வந்து அவங்க திட்டமிட்டு செய்திருந்தாலும் சரி, திட்டமிடாமல் செய்திருந்தாலும் சரி, பலன் வந்து தொழிலாளிக்கு வந்து பெருமளவில் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 30% ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸில் வந்து 30% பேர் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அந்த 30% கான்ட்ராக்ட்ல வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து மத்திய அரசாங்கத்தோட மினிமம் வேஜஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணுங்கிறத வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து 2 ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுக்கு மினிமம் வேஜஸோட கம்மியாக வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் எல்லாமே வங்கி கணக்கின் மூலமாக தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் வந்தது பிறகு இன்னைக்கு அனைத்து நிறுவனங்களும் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே கூட சிறு பெரு நிறுவனங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாமே மினிமம் வேஜஸ் வந்து கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத வந்து இன்னைக்கு வந்து ஆய்வுபடுத்தக்கூடிய ஒரு பலன் வந்து தொழிலாளிக்கு கிடைச்சிருக்கு. எல்லா தொழிலாளியும் சந்தோஷமா இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு உரிய காலத்தில் வந்து பிஎஃப் செலுத்தாத கம்பெனிகள், இஎஸ்ஐ செலுத்தாத கம்பெனிகள் எல்லாமே வந்து நீங்க இஎஸ்ஐ செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய மாற்றம் வந்து தொழிலாளர்கள் மத்தியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை சொல்றீங்க ஒரு மூதாட்டியும் ஒரு வயதான பெரிய அரசாங்கம் வந்து அனைத்து மத்திய பாபநாசத்துல வந்து பேங்க் கவுண்டர் முன்னாடி சுருண்டு விழுந்து இறந்ததை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? 100 பேர் இறந்திருக்காங்க. சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்தை ஒரு வரியில் முடிங்க ப்ளீஸ். அதாவது ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மாற்றத்திற்கு வந்து அனைவரும் சேர்ந்து ஒத்துழைக்காம ஒரு ஃபியர் சைக்கோசிஸ், இதை எதுக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபியர் சைக்கோசிஸ். உண்மையிலேயே வந்து அது மாதிரி ஒருத்தர் இறந்துருந்தாங்கன்னா இறந்ததுக்காக வந்து கண்டிப்பாக வருத்தப்படுறோம், கண்டிப்பாக வருத்தப்படலாம். ஆனால் வந்து இந்த மாற்றம் வந்து இதனால வந்து நடக்கக்கூடாது,
இதனால வந்து இது பண்ணக்கூடாது, இப்ப பண்ணது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மாற்றத்தை வந்து விரும்பாத சில சக்திகள், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை விரும்பாத சில சக்திகள் தான் இன்னைக்கு வந்து இதை வந்து நெகட்டிவா வந்து பப்ளிசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே சொன்னாங்க வந்து 90% வந்து இதுக்கு வந்து இன்னைக்கு 90% மேல இதுக்கு ஆதரவா இருக்காங்க. இல்லாதவர்கள் கஷ்டப்படுறாங்க. எந்த வகையிலும் நேர்மையாகவே பணம் சம்பாதித்து நேர்மையாக உழைத்து தான் சம்பாதித்த பணத்தை பேங்க்ல போட்டு எடுக்க முடியாம திணறவங்க நிறைய பேர் இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை புறக்கணிச்சிருங்க. இன்னொன்று, பிரதமர் மோடி அவர்கள் சொல்வதைப் போலவே இந்த கருப்பு பணத்தை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாமே கருப்பு பணத்துக்கு ஆதரவாளர்கள், இந்த நடவடிக்கை விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் தேச நலனுக்கு விரோதமானவர்கள் அப்படின்ற ஒரு பார்வையை நீங்களும் முன்வைக்கிறீங்க. திரு கிருஷ்ணன் நிறைவு கருத்து சொல்லுங்க, அடுத்த செய்திக்கு வழிவிடணும். ஒரு வந்து கருப்பு பணம்ன்றது நீங்க எதிர்பார்த்த தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு ஒரு பார்வை. நன்மை எல்லாம் கிடைக்கலங்க. என்னன்னா 44 தொழிலாளர் நல சட்டங்களை 5 சட்டங்களா மாற்றி தொழிலாளர்களுக்கு எதிராக எல்லாவற்றையும் மாற்றி அத்துக்கூலியாக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அதிகப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால இவங்க வந்து தொழிலாளர் நலத்துக்காக எதுவும் பண்ண போறது இல்ல. கருப்பு பணம் என்பது இல்ல, சுருக்கமாக கருப்பு பணம் என்பது எதுவும் வரல. கள்ள பணம் என்பது ரொம்ப மினிமல், அதுவும் இல்ல. கள்ள நோட்டு. ஆனா அதே போல இன்னைக்கு அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் வராத இந்த பின்னணியில இன்னைக்கு டிஜிட்டல் அப்புறம் வேற ஏதோ மாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஒட்டு மொத்தமா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனடியாக 500 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்டு வரணும். குறைஞ்சபட்சம் இன்னும் 2-3 லட்சம் கோடியாவது வந்தாதான் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பிக்காமல் நடக்கும். அதுதான் இந்த அரசாங்கத்திற்கு உடனடியாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். 30வது நாள்ல பேசும்போது இதே சூடு இருக்கு, 3வது நாள்ல பேசுறப்பவும் இது வேகமா இருந்தது. ஒரு 22 நாள் கழிச்சு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மறைவுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிந்துரை மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.